பாலியல் வன்புணர்வுக்கு எதிரான சட்டங்கள் ஒண்ணு தீட்டணுமா? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. மரண தண்டனை ஒண்ணுதான் அதுக்கு தீர்வுன்னு சொல்றார். இப்படி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் திமுகவும் அதிமுகவும் சொல்லுமா? சொல்லுமா? சொல்லுவாங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. யாரால சொல்ல முடியும்? இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் வழி வந்த பிள்ளையால மட்டும்தான் சொல்ல முடியும். அதனாலதான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானதை சொல்கிறார். நீங்க சிந்திச்சு பாருங்க, நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த ஈவேராவை பத்தி மேடையில பேசிவிட்டாங்கன்னு அடிச்சுக்கிட்டாங்க, நெஞ்ச வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டாங்க. எங்கள் எங்கள் தந்தை, எங்கள் பெரியார் அவரை பத்தி இப்படி பேசிவிட்டாங்க, அப்படி பேசிவிட்டாங்க. என்ன உன் தந்தை, என்ன உன் பெரியார், என்ன உன் தந்தை? தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளும் ஈவேராவின் பெரியாரின் பேரன், பெரியாரின் பேத்தி. யோ, இங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொல்லப்பட்டு பிள்ளை எல்லாம் பெரியாரின் பேத்தி தானே. நீ சொல்றது படி ஏன் நீ வந்து போராடல? ஏன் நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணல? தீக்கா, தாப்பே தீக்கா, அந்த தீக்கா, இந்த தீக்கா எதுவும் போராடல. இதுக்கெல்லாம் மேல எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, திருமாவளவன் அண்ணன். அவர் சொன்னாரு, பெரியார பத்தி இவங்க பேசிட்டாங்க, யாரு கேட்கலனாலும் பரவாயில்ல, தீக்கா கேட்கலனாலும் பரவாயில்ல, திமுக கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் கேட்பேன், நான் பெரியாரின் பேரன் அப்படின்னாரு. பெரியாரின் பேத்தி இப்படி செத்து போச்சு, ஏன் கேட்கல? என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த மண்ணில பாதுகாப்பு இல்லையே, ஏன் நீங்க வாய் வந்து பேசல? கூட்டணி லாபத்துக்காகவா? கூட்டணி லாபத்துக்காகவா? தமிழகத்துலங்க நீங்க பாருங்க, எதை கேட்டாலும் நாம் தமிழக வச்சு நீங்க எத்தனை நாளைக்கு இங்க தனியா நிக்க போறீங்க? ஒரு கூட்டணி வைங்க, சீக்கிரமா போய் உட்கார்ந்துடலாம் இல்லையா? யாரோட கூட்டணி வைக்க சொல்றீங்க? இந்த கூட்டணி கட்சிகள் படுற பாடம் நீங்க பாக்கலையா? என்ன கூட்டணி? கொள்கை வேற, கூட்டணி வேறங்கிறாங்க. என்ன கூட்டணி நான் சொல்லவா? இது கொள்கை உள்ள கூட்டணி இல்ல, கொள்ளையடிக்க வந்த கூட்டணி. பாருங்க, அந்த காலத்துல மாக்காய்க்கா ஒரு பாட்டு பாடுச்சு, போதையில போகுது பார் விடிய விடிய பேரணி, பந்தல் வந்து சேரும் முன்னே மாறி போச்சு கூட்டணி, நம்பர் மட்டும் ஒத்து வந்தா நாயோடும் கூட்டணி, நம்பர் மட்டும் ஒத்து வந்தா நாயோடும் கூட்டணி, கொள்ளை கூட்டணி, கொள்ளை கூட்டணி, ஒவ்வொன்னுக்கும் என்ன பின்னணி? என்ன பின்னணி? என்ன பின்னணி? கொள்ளை அடிக்கிறது தான் பின்னணி, கொள்ளதான் கூட்டணி, கொள்ளையடிக்கதான் கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பாக்கெட் சைஸ் புல்லை அறிமுகம் செய்த கதாநாயகன் அவரு. அது வந்து பாக்கெட்ல இருந்து புல்லுக்கட்டை எடுத்து ஜல்லிக்கட்டு மாட்டு கொடுத்தா அது அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு அமைதியா நின்றுமா. எவ்வளவு பெரிய கான்செப்ட் ஏங்க! ஒரு புல்லுக்கட்டு எத்த தண்டி இருக்கும்? எத்த தண்டி இருக்கும்? ஒரு ஆட்டுக்கு வாங்குற புல்லுக்கட்டு இந்த இவ்வளவு பெருசு இருக்கும், ஒரு மாட்டுக்கு வாங்குற ஒரு சம 80 ரூபாய் இவ்வளவு பெருசு இருக்கும், நான்லாம் குதிரைக்கு வாங்குற ஒரு சம 120 ரூபா இருக்கும், இவ்வளவு பெருசு இருக்கும். 2 பேர் தூக்கிட்டு வரணும். பாக்கெட்ல இருந்து புல்லுக்கட்டை எடுக்கிறாருன்னா என்ன மாதிரி பாக்கெட்டுங்க அது? என்ன மாதிரி? தலைவா, தலைவா, அந்த புல்லுக்கட்டு வேற எதுவும் இல்ல தலைவா. விநாயகர் சதுர்த்திக்கு சாமி வைப்பாங்கல்ல, அருகம்புல்லு கட்டு தலைவா, அது அருகம்புல்லு கட்டு. அவர் பார்த்த புல்லே அந்த சைஸ் தான் அப்படின்னா அப்ப மக்கள் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் ஏசி ரூம்குள்ள உட்கார்ந்துகிட்டு, கேரவானுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பாக்கிற பிரச்சனைகளுடைய அளவு என்ன? அளவு என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு பொண்ணு அழுதுச்சு இல்ல, அதுதான் அவருடைய ஆக பெரும் பிரச்சனையா அவர் நினைச்சு வச்சிருக்கதே. அதுதான் என்ன அழுதுச்சு கட்டு தலைவருக்கு? ஐயோ, தலைவர் இல்ல, நடிகர். பாக்கெட் சைஸ் புல்லு கட்டுக்கு என்ன தெரியும்? என் மண்ணுடைய கனிம வள பிரச்சனை தெரியுமா? கனிம வள கொள்ளைய பத்தி தெரியுமா? அதை பத்தி பேசுவாரா? தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? வாயை திறந்து பேச சொல்லுங்க பாப்போம். இங்க என்னுடைய ஆற்று மணல் களவாடப்பட்டுக்கிட்டு இருக்கேன், 6 காணல் காடா மாறிக்கிட்டு இருக்கேன், மலையை உடைச்சு மடுவாக்கி கடத்துறானே, அதை பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் கைதா இருக்கிறேங்க, நாம் தமிழர் பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி, போராட்டம் நடத்தி. என்ன தெரியும் உங்களுக்கு? எங்க வந்து என்ன பேச்சு? அரசியல் பேச்சு. சிந்திச்சு பாருங்க, திமுக மட்டுமா ஆத்துமணல் கடத்துது? அதிமுக பங்கு இல்லையா? ஏங்க, அந்த காலத்துல ஐயா KKSSR அவர் அதிமுக இருக்கும் போது அவர் மனைவியை அழைச்சிட்டு போய் பட்டார்னு ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்துட்டாருங்க. விழுந்தே கடந்தாரு. சுத்தி பிரஸ் மீடியா எல்லாம் போட்டோ வீடியோ எடுக்குது. அதை பத்தி எல்லாம் அவருக்கு கவலைப்படல. பட்டார்னு விழுந்து அம்மா சரணம்னு விழுந்துட்டாரு. அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு, எந்திரிக்கவே இல்லை. அந்த அம்மாவா பார்த்து எந்திரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சாரு.